ஹாய் கைஸ், நீ நம்ம மூவியில் மாஸ் ஜத்தரா படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தெலுங்குல அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையும் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. ரவி தேஜா இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அழகான ஒரு மலை கிராமம். அந்த மலை கிராமத்தில் வில்லன் அங்கே தான் இருக்கான். அவன் வந்து கஞ்சாலாம் சப்ளை பண்ணிட்டு ஒரு பெரிய தாதாவாக இருக்கான். அவனை யாராலையும் அசைக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுடைய கேங் அப்படி சுற்றிட்டு இருக்கும். பார்த்தா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அட்டூழியம் பண்ணுவான். அதே மாதிரி நிறைய வனவிலங்குகளை சுட்டுக்குவோம். இப்படி ஏகப்பட்ட அட்டூழியம் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர்ற போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ இருப்பார். ஆரம்பத்தில் இவங்க செய்கிற அட்டூழியெல்லாம் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் பூந்து சும்மா பயங்கரமாக விளையாடுவார். எல்லாத்தையும் சும்மா அடிச்சு தும்சம் விடுவார். இப்போ வில்லனுக்கு நம்ம ஹீரோக்கு பயங்கரமான சண்டை நடக்கும். இப்போ இந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ரவி தேஜா அவங்களுடைய கேரக்டர் தான் நல்லா எழுதிருக்காங்க. ஒரு மாஸ் ஹீரோ அப்படி வளர்றாரு, அடிச்சு பிரிச்சு மேறாரு. அதே மாதிரி பாட்டுக்கு டான்ஸ் நல்லா ஆடுறாரு. ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு நல்லா செட் ஆகுது. படத்தில் ஃபர்ஸ்ட் ஆப்பில் ஓரளவுக்கு காமெடி, டைமிங் காமெடி இருக்குது, அது நல்லா கிளிக் அவுட் ஆகுது. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபிக்கு நல்ல ஒரு விஷுவலான ஒரு ட்ரீட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் படத்தில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் நல்லாவே இருக்குது. ஒரு சில இடங்கள் நல்லாவே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே வழக்கமான கதை தான். மாஸ் மசாலா கலந்த அந்த ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலையும் ட்விஸ்ட் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணவே இல்லை. வில்லனை அடிச்சு போட்டு கதாநாயகி அப்படியே பயங்கரமாக ஹீரோயிசம் காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கதைகளை நம்ம ஏகப்பட்ட படங்களில் பார்த்துருப்போம். பார்த்து சலிச்சா அதே கதை தான். என்ன கொஞ்சம் ரவி தேஜா ஸ்டைலில் பார்க்கறது கொஞ்சம் புதுமையாக இருக்குது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜவ்வா இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் கூட பிக்கப் ஆகிக்குது. லாஜிக் சுத்தமாக இல்லை. லாஜிக்லாம் பார்த்தா படம் பார்க்க முடியும் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சிம்ஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சிம்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சபோல் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.